சமத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். விஜய், சூர்யா இருவரில் யார் சிறந்தவர், கல்விக்கான விஷயங்களை யார் செய்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயிலாக ஃபுல்லாக அக்குவேர் ஆணிவேராக நம்ம பார்த்துடணும். ஏன்னு கேட்குறோம்னா, விஜய் அவர்கள் பல அரசியல் செய்கிறாரு. அதாவது அரசியலுக்கு வந்துட்டாங்கிற பேரில் தற்குறித்தனமாக பல விஷயத்தை செஞ்சு வைக்கிறாரு. அதையெல்லாம் ஒவ்வொன்றா மெல்லமாக நம்ம டீகோட் பண்ணி பார்த்தே தீரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்னைக்கு விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி அடைந்த மாணவர்கள், அதிக மதிப்பெண் பெற்றவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு பாராட்டி பரிசு கொடுத்துருக்குறாரு. ஸோ அப்படி பரிசு கொடுத்துட்டு நீட்டு மட்டும்தான் உங்களுக்கு படிக்கணுமா, வேறு எதுவும் படிக்க வேண்டாமா, அதனால் நீட்டுனால தற்கொலையெல்லாம் பண்ணாதீங்கிற மாதிரி ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காரு. தற்கொலை பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம கருத்து தான். நீட்டு மட்டும்தான் அவங்களுக்கு தேவையா அப்படிங்கிறாரு. ஸோ டாக்டர் யார் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது அவங்க விருப்பம், அவங்க லட்சியம். அதனால் டாக்டர் ஆகி தான் தீரணும். இது நீட்டு டாக்டர் மட்டும்தான் படிப்பா, வேறு எதுவும் படிப்பு இல்லையான்னு யார் கேட்பானா, அந்த பாஜக கும்பல் கேட்கும். அடுத்து அந்த சீமான் கேட்டான். இப்போது அதே குரலாக விஜய் ஒழிக்கிறாரு. ஸோ அவர் அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கணும்னா, உங்களோட தகுதி தேர்வு நீட்டுன்னு வச்சு தேவையில்லாமல் உங்களோட உழைப்பை திருடுறாங்க, அதை எடுக்கிறதுக்காக போராடணும் அப்படின்னு அவர் பேசி மாணவர்கள் மத்தியில் நீட்டுக்கு எதிராக ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருந்தாருன்னா பாராட்டலாம். அதை விட்டுட்டு இது மட்டும்தான் படிப்பா, இதெல்லாம் வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தெரியாதா, அவங்களுக்கே தெரியும். ஸோ இவர் பாஜகவின் குரலாக தான் ஒழிக்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நீட்டுனா ஒன்றும் பெருசாக தகுதியெல்லாம் கிடையாதுங்க. நீட்டில் என்னென்னா, அவன் அதில் 100 மார்க் எடுத்தாலும் பாஸ் தான். ஜஸ்ட்டு நீட்டில் பாஸ் ஆகிட்டான்னா போதும், அவங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா டாக்டர் ஆகிக்கலாம், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ சாதாரண ஒரு டயர் பஞ்சர் ஓட்டுறவங்களோட மகனோ நீட்டில் பாஸ் ஆகுறாங்கன்னா காசு இல்லாட்டி டாக்டர் ஆக முடியாது. இதுதான் நீட்டோட ஃபேக்ட்ரு. மற்றபடி நீட்டு கொண்டு வந்துட்டு மெரிட் வந்துருச்சு, அப்டேட் ஆகிட்டோம், நீட்டு கொண்டு வந்து தகுதி ஆயிடுச்சு, அதாயிருச்சு இதாயிருச்சுங்கிறதெல்லாம் சுத்த போய் குஜராத்தில் பீகாரில் பார்த்தீங்கன்னா 10th 12th ஃபிசிக்ஸில் பாஸ் ஆகிறதுக்கே வழி இல்லாத மாணவன்லாம் நீட்டில் 100 மார்க் சென்டம் அடிக்கிறான். இதெல்லாம் எப்படி? 600 மார்க்குக்கு மேலே எடுக்கிறான், 700க்கு 700 எடுக்கிறான். இதெல்லாம் எப்படி? சுத்தமாக சாத்தியமே இல்லை. அத்தனையும் குளறுபடி தான் நடக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதை நம்ம திருப்பி கேட்டோம்னா பாஜக கண்டபடி உளரும். ஸோ பாஜக இந்த மாதிரி அல்லக்கைகளையும் விட்டு உளர விடும். அதில் முதல் அல்லக்கை சீமா. அவன் இதே மாதிரி தான் எல்லா டாக்டருக்கு படிக்கணும், அப்போ யார் நோயாளி இருப்பா அப்படின்லாம் முட்டாள்தனமாக கேட்டான். அதை தொடர்ந்து இப்போ விஜயனும் இதே மாதிரி தற்குறித்தனமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட் என்னென்னா, இதை முதல் தலைமுறை தலித் இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள்லாம் அரசியல் பட்டு வந்துடக்கூடாது, அவங்கள காயடிச்சு அவங்க வாக்குகள் திமுக கூட்டணி பின்னாடி போயிடாமல் உம்பக்கம் இழுத்துட்டு போயிரு அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை கையில் கொடுத்து தான் பாஜகவானது அனுப்பிச்சி விட்டுருக்குது. பாஜக எல்லா மாநிலத்திலையும் நேரடியாக ஒரு கூட்டணியில் இருப்பாங்க, மறைமுகமாக எதிரில் இன்னொரு கூட்டணி உருவாக்கி வச்சுருப்பாங்க. அதன் விதமாக தான் நேரடியாக இங்கே அதிமுக பாஜக அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. மறைமுகமாக இந்த எச்சப்பையன் சீமானை உருவாக்கி விட்டுருக்குறாங்க. அவனுக்கு திமுக எதையை டேமேஜ் பண்ணுனா, திமுக பேசுகிற அரசியல் தான் அவன் பேசினான். கலைஞர் தமிழர் உரிமை, தமிழருக்கான மாநில சுயாட்சி, இதெல்லாம் தான் கலைஞர் பேசினார். அதே அரசியலை இவன் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பேசிடுறான். ஸோ அது மூலமாக திமுகவுக்கு ஒரு டேமேஜ் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீமானை வச்சு ஒரு டேமேஜ், கூட பெரியாரை எதுக்க வச்சுட்டு விஜய்க்கு என்ன டாஸ்க்னா, பெரியாரை ஆதரிக்க வச்சுட்டு அந்த பெரியார் அம்பேத்கர் ஆதரவாளர்கள் 1-2 பேர் திமுக ஓட்டு போட்டுருந்தாங்கன்னா அவங்க ஓட்டை டைவர்ட் பண்ணி விடுறது. இதுதான் விஜய் வச்சு செய்யக்கூடிய வேலையை பாஜகவான செய்து. நான் மெயின் டாபிக் உள்ளே போயிடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா விஜய் இவங்க 2 விதத்தில் இப்போ விஜய் அவர்கள் எப்படி இந்த வெற்றியடைந்த மாணவர்களை கூப்பிட்டு பரிசு கொடுக்குறாரு, அந்த மாணவர்கள் எப்படி வெற்றி அடைகிறாங்க அப்படின்னு அவருக்கு தெரியுமா? அதாவது கல்வி எவ்வளோ தூரம் தமிழ்நாட்டில் நல்லா இருக்குங்கிறது அவருக்கு தெரியுமா? அப்படி இருக்கனால தான் அத்தனை மாணவர்களை வருஷம் கூப்பிட்றாரு. ஏன் இந்த கல்வித்தரம் பீகார், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், குஜராத் இங்கெல்லாம் எங்கேயுமே இல்லை? இதை நம்ம மட்டும் சொல்ல கிடையாது. கிரிக்கெட் பிளேயரான ரவீந்திர ஜடேஜா அதே கிரிக்கெட் பிளேயரான அஸ்வின் அவர்களோட யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, குஜராத்தில் கல்வி அறிவே கிடையாது, சவுத் இந்தியாவில் மக்கள் நல்லா படிச்சிருக்காங்க, தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்கங்கிறாரு. ஸோ இது அவராக கொடுக்குற வாக்கு மூலம் நம்ம கொடுக்க கிடையாது. சங்கிகள் நம்ம மேலே பாஞ்சு பிராண்டாதீங்க. ஸோ இது என்னன்னா, இங்கே கல்வித்தரம் நல்லா இருக்குது. காமராஜர் அவர்கள், ராஜாஜி அவர்கள் பூட்டி வச்சிருந்த ஸ்கூல் எதுனா, வருமானம் இல்லைன்னு பூட்டி வச்சிருந்தாரு. ஒரு அரசுக்கு பள்ளியெல்லாம் வருமானத்தில் நடக்கக்கூடாது, சேவை மனப்பான்மையில் தான் நடத்தணும். காமராஜர் ராஜாஜி பூட்டி வச்சிருக்காரு, அதை திறங்க காமராஜ்னு சொல்லி பெரியார் அவர்கள் அறிவுரையின் பேரில் காமராஜ் அவர்கள் திறக்கிறாரு. அதுக்கப்புறம் அண்ணா அவர்கள் 2 ஆண்டுக்கு அப்புறம் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கூலு, இந்த மாதிரி ஸ்கூல்களை உருவாக்குறாங்க. அப்புறம் இப்போதைய ஆட்சியில் +2 முடிச்சுட்டா உயர்கல்விக்கு போகிறதுக்கு
1000 ரூபா, மாணவிகளுக்கு 1000 ரூபா, மாணவர்களுக்கு 1000 ரூபா, வெளியூர்லேருந்து சென்னைக்கு வேலைக்கு வரீங்களா, கோயம்புத்தூருக்கு வேலைக்கு வரீங்களா, தோழிகள் ஹாஸ்டல் விடுதி, இந்த மாதிரி பல உருவாக்கி விட்டுருக்காங்க. ஸோ இதில் எல்லாம் முடிச்சு தேர்ச்சி அடைஞ்சு வர்றாங்க. வந்தவங்களை அங்கே கூப்பிட்டு பரிசு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சியாளர்கள் சரியில்லை, இவங்களை மாற்றணும் அப்படிங்கிறீங்க. அந்த ஆட்சியாளர்கள் முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் சரியாக இருந்தனால தான் அந்த மாணவர்களே படித்து இங்கே வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்த மாதிரி ஏன் மற்ற வட இந்தியாக்கள் இருந்த மாணவர்கள் வரலை அப்படின்னு அவரை கேட்டுக்கணும். மற்றபடி இன்னொரு விஷயம் அவரை பார்த்து நம்ம கேட்கணும் என்னென்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் தப்பை பற்றி விமர்சிக்கும் போது அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதான்னு எந்த பேரையும் போட்டு விமர்சிக்கிறது இல்லை. இப்போ ரீசெண்டாக பெரியார் அவர்களை அசிங்கப்படுத்தும் விதமாக ஒன்றிய அரசு யூபிஎஸ்சி தேர்வில் பெரியார் அவர்களின் சாதி பெயரை போட்டு பெயர் கேட்டிருந்தாங்க. ஈவி ராமசாமி நாயக்கர்னு ஒரு கொஸ்டினுக்கு, சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தது யாருன்னு. ஸோ அதுலேயும் எதற்காக பெரியாருன்னு பெயருக்கு முன்னாடி ஜாதியை போட்டு பெரியாரை கேவலப்படுத்தும் நோக்கத்தில் செஞ்சீங்க அப்படின்னு ஒன்றிய அரசை மோடிங்கிற பேரை சொல்லி கூட விமர்சிக்காமல் அவ்வளோ பயந்தாங்கொழியாக இருந்திருக்கிறாரு. ஸோ விஜய் அவர்கள் இப்படியெல்லாம் பயப்படுறாரு. இது போக விஜய் அவர்களை கண்காணிக்கிறக்காகவே ஐஆர்எஸ் அதிகாரி அருண்குமார்னு ஒருத்தரை விஜய் அவர்கள் கூட இணைச்சு விட போகுது ஒன்றிய அரசு. அந்த அருண்குமார் அவர்கள் தான் விஜய் அவர்கள் கட்சியில் முக்கிய பொறுப்பாளராக இருக்கிறாரு, பொறுப்பாளர் இருக்க போறாரு. அவர் சொல்ற வழிகாட்டுதல் படிதான் விஜய் அவர்கள் போறாருங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. இதுக்கிடையில சூர்யா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் என்ன வேறுபாடுங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ விஜய் அவர்கள் இப்போ கூப்பிட்டு ப்ரைஸ் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, வெறும் ஒரு நாளில் வெற்றி அடைந்து வந்த மாணவர்களுக்கு ப்ரைஸை கொடுத்துட்டு போயிடுறாரு. அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. சூர்யா அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, அனுதினம் தினம் வருஷம் 365 நாள் இதுக்காகவே வேலை செய்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், சூர்யாவே டெய்லி வேலை செய்கிறாரா அப்படின்னு கிண்டலுக்கு கேட்கலாம். ஆனால் என்னென்னா, சூர்யா அவர்கள் வச்சிருக்கக்கூடிய அகரம் ஃபவுண்டேஷனுங்கிறது வருடம் 365 நாளும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வேலை செய்கிறாங்க. என்னென்னா, எந்தெந்த மாணவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க, அவங்க படிக்கணுங்கிற விருப்பப்படுறாங்களா அப்படிங்கிற மாணவர்கள் தேடி போகிறாங்க, கண்டுபிடிச்சி அப்புறம் அவங்கள கொண்டு படிக்க வைக்கிறாங்க, உயர்கல்வியும் சேர்த்து விடுறாங்க. இந்த மாதிரி பல வேலைகளை சூர்யா அவர்கள் திரைக்கு காட்டாமலேயே திரைமறைவிலேயே பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் சூர்யா அவர்கள். ஸோ இதோட ஒப்பிடும்போது விஜய் அவர்கள் செய்கிறது என்னமோ வெற்று விளம்பரம் மட்டும்தான். ஸோ சூர்யா அவர்கள் செய்கிறது வெளியில் வரமாட்டேங்குது. அதனால் நம்ம சொல்லி ஆகணும், அதை சொல்லிட்டோம். ஸோ சூர்யா அவர்களோட அகரம் அறக்கட்டளை வருடம் 365 நாளும் மாணவர்களை படிக்க வைக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ விஜய் அவர்கள் படித்து வந்த மாணவர்களுக்கு சும்மா ஒரு பொருளை மட்டும் கொடுத்து விளம்பரம் தேடிக்கிறாரு. எதுக்குன்னா, அதுவும் இந்த 3 வருஷமாக தான் அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த அறிவிப்புலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை செய்கிறாரு. சூர்யா அவர்கள் இதுவரைக்கும் அரசியலுக்கு வரலை, ஆனால் அவர் இதுக்கு முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ விஜய் அவர்களெல்லாம் அதோட ஒப்பிடும்போது ஒரு கால அளவே கிடையாது. ஏன்னா விஜய் அவர்கள் இந்த 3 வருஷம் பண்ணுறாரு, சூர்யா அவர்கள் பல வருஷமாக பண்ணுறாரு. விஜய் அவர்கள் இதற்கு தகுதியான நபரே கிடையாது, சூர்யா அவர்களோட ஒப்பிடுறதுக்கு தகுதியான நபரே கிடையாதுங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிக்கலாம். விஜய் அவர்களுக்கு இன்னொரு டாஸ்க் என்னென்னா, சீமானை எப்படி திமுக பேசின அந்த தமிழர் அரசியல், இதை இந்தி எதிர்ப்பு, வடவர் எதிர்ப்புன்னு பெரியார் பேசின அரசியல் எல்லாம் வச்சு சீமானை இறக்கி விட்டுட்டு பெரியாரையும் சேர்த்து எதிர்க்க வச்சு திராவிட இயக்கத்தை தனிமைப்படுத்தலான்னு ஒரு டாஸ்க்கை பிஜேபி எடுத்திருக்கோம். அதே மாதிரி மைனாரிட்டியான விஜய், அந்த மெர்சல் படத்தில் விஜயை வேணுனே ஜோசப் விஜய்னு அடையாளப்படுத்துகிறாங்க. அப்புறம் மாஸ்டர் படத்துக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் ரைடு விடுறாங்க. அந்த இன்கம் டேக்ஸ் ரைடர்ஸ் தான் இவரை மிரட்டி கட்சி தொடங்க வச்சுருக்காங்கங்கிற சந்தேகம் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதற்கப்புறம் அரசியலுக்கு வருகிறார் விஜய். அப்புறம் மெல்லமாக வராரு, திராவிட இயக்கத்தை தலைவர்கள் தான் கொள்கை தலைவருங்கிறாரு. அந்த திராவிட இயக்க கொள்கை தலைவரை பெரியாரை பற்றி சீமான அசிங்கமாக பேசினப்போ ஒரு வார்த்தை கூட சீமானை கண்டித்து அறிக்கை கூட கொடுக்காம அமைதியாக இருந்தவர் தான் விஜய். அப்போ அந்த காலகட்டத்தில் பிரசாந்த் கிஷோரை பற்றி ஒரு வார்த்தை வந்தோடனே உடனே பிரசாந்த் கிஷோருக்காக கொந்தளிச்சாங்க. அப்போவே நம்ம தோழர்கள்லாம் கேட்டாங்க, கொள்கை தலைவர் பிரசாந்த் கிஷோரா பெரியாரானே? ஸோ அதற்கும் பதிலளிக்கலை. ஸோ இந்த மாதிரி எல்லா காலத்திலையும் முன்னுக்கு பின் முரணாகவும் அமைதியாகவும் நடந்து கொண்டிருந்தவர் தான் இந்த விஜய் என்பதை நம்ம உறுதியாக சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டாஸ்க் என்னென்னா, ஜோசப் விஜயானவரை களமிறக்கி விட்டு கிறிஸ்டின் ஒரு பங்கு வாக்குகளையும் இஸ்லாமியர்களுடைய ஒரு பங்கு வாக்குகளையும் விஜய் அவர்களை வச்சு பிரித்து விடணும். அதாவது முதல் தலைமுறையில் இஸ்லாமியர், கிறிஸ்துவர், அதுபோக தலித் இளைஞர்கள் வாக்கு செலுத்த வரவங்க, அரசியல் தெரிஞ்சுக்க வரவங்கள நேராக அப்படியே அந்த சைடு போகாமல் இந்த பக்கம் இழுத்துட்டு போகிறக்காக தான் பிளானு. அதுக்காக தான் விசிகாவை வாங்கன்னு கூப்பிட்டது. எதுக்குன்னா, விசிகா அவர்கள் விஜயோட சேர்த்துட்டா சிறுபான்மையர் ப்ளஸ் தலித் அப்படிங்கிற ஒரு அடிஷனில் கொண்டு போய் அந்த இடத்துல இழுத்து விட்டுறலாம், அந்த மக்களை அரசியல் தெரியாமல் இந்த பக்கம் இழுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான்
விஜய் அவர்கள் இயங்கினார். ஆனால் என்னமோ இந்த தமிழ்நாட்டில் அது எடுபடலை. விஜய் அவர்களோட பிளானில் மண்ணு விழுந்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால தான் விஜய் அவர்கள் அடுத்தடுத்து வேறு பாஜகவின் டாஸ்க்குக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு சொல்லிக்கலாம். ஸோ வருங்காலத்தில் விஜய் அவர்களோட அரசியல் மேற்கொண்டு பாஜகவை நோக்கி வீரியமாக போகும் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிக்கலாம். இதுக்கிடையில் வேடன் ஒருத்தர் பாடகர் இருக்கார் பார்த்தீங்களா, கேரளாவில் தன்னுடைய பாட்டிலேயே பல புரட்சிகளையே நிகழ்த்தினார். அவரை சொந்தாதம் கொண்டாடும் விதமாக, அவரோட உழைப்பை சுரண்டும் விதமாக எச்சப்பையனானவன் இந்த வேலையை செஞ்சுருக்கான். யார் அந்த எச்சப்பையன்னு கேட்குறீங்களா? சீமா. அவன் என்ன பண்ணுறான், என்னங்க இது தம்பி வந்து நான் பேசுனது தான் அவர் பாடுறாரு, அவருக்கு பாடுற திறமை இருக்கு, பாடுறாரு, நான் பேசுகிறேன், நானும் வேடம் தாங்க அப்படின்னு இவனை இது பண்ணிக்கிறான். வேடன் தோழர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஜாதி ஆதிக்க இருக்கக்கூடாது, நான் பறையன் அல்ல புலையன் அல்ல, நீ தம்புரானும் அல்ல, இருந்தாலும் எனக்கு ஒரு மயிரும் அல்ல அப்படின்னு ஜாதி ஆதிக்கத்துக்கு நேராக எதிராக, அப்புறம் எங்கெங்கே ஒடுக்கப்படுறவங்களோ அவங்களுக்கு எதிராகலாம் பாடுறாரு. ஸோ பலஸ்தீனத்துக்கு ஆதரவாலாம் கருத்து தெரிவிச்சிருக்காரு. இந்த சீமாங்கிற பையன் தமிழர்கள் ஏன் சாதி பெயர் போடல, இந்த திராவிட இயக்கம் தான் தமிழர்களோட சாதி பெயரை எடுக்க வச்சிருச்சு, அதனால் தமிழர் யார் தெலுங்குறாருன்னு தெரியலன்னு சொல்லி யூரின் டெஸ்ட் நடத்திட்டு இருக்கிறான். இவனும் வேடர் அவர்களும் ஒன்றா. இதே மாதிரி தான் யார் லைம் லைட்டுக்கு வராங்களோ அவங்க உழைப்பையெல்லாம் திருடும் விதமாக ஒரு டைலாக் கொடுவான். இதே மாதிரி வெற்றிமாறன் அவர்கள் படம் எடுத்தப்போ, விடுதலை 2 ரிலீஸ் ஆனப்போ, என்னங்க படம் எடுத்திருக்காரு, அருமையாக இருக்குங்க, நான் தரையில் பேசினது தம்பி திரையில் எடுத்திருக்காருங்கன்னு உடனே வெற்றிமாறன் அவர்களை உள்வாங்கும் விதமாக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டான். இவனும் வெற்றிமாறன் ஒன்றா கிடையவே கிடையாது. ஸோ இவனுக்கு என்ன வேலைனா, சும்மா ஊரை சுற்றிக்கிட்டு பாப்பாங்கிட்ட வாங்கி தின்ட்டு ஆர்எஸ்எஸ் கிட்ட வாங்கி குடிச்சிக்கிட்டு ஏதோ ஒரு குழப்பமான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இங்கே உண்மையான போராடுறவங்களெல்லாம் அதை கொச்சப்படுத்திட்டு பின்னாடி வந்து யாராவது ஒருத்தர் லைம் லைட்டுக்கு வந்தோன்னா அவங்க உழைப்பையும் திருடிட்டு திரிகிற வேலை தான் இந்த சீமானோட வேலை. சீமாங்கிறவன் ஆக பெரும் எச்சை அப்படின்னு சொல்லி நம்ம இந்த காணொலியை முடிச்சுக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த காணொலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.